ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் அண்ணா பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனில் நம்ம இருக்கிறோம். கடந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸு, ஷாப்ஸு இதெல்லாம் கிளியர் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்தராக அந்த ஜங்ஷனை சுற்றி இருக்கிற நிறையா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை இடிச்சிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஆவின்பால் ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரெச்லேயும் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் உள்ள அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் ஒரு பகுதியை கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ரீன் ஷீட் அமைச்சிருக்காங்க. க்ரீன் ஷீட் போட்டு இடிச்சிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு இடிக்க போகிறாங்கன்னு தெரியல. இது தவிர்த்து இந்த ஜங்ஷனில் எக்ஸிஸ்டிங் அந்த கால்வாய் இருக்குல்ல, ரோடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது பெரியாரில் நம்ம போகிறோம்ல, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த கால்வாயை ஆவின்பால் ஜங்ஷனில் அண்டர் கிரவுண்ட் ஆக்குற மாதிரி இங்கேயும் அண்டர் கிரவுண்டை மாற்றிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த ஒர்க்கும் இங்கே நடந்துகிட்ருக்கு. சொல்றேன் அந்த பைக்ல போயிட்டு வந்துரு. அடிங்க ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குற இந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது. ப்ராப்ளி 15-20 இயர்ஸாக அந்த காம்ப்ளெக்ஸ் முழுமை பெறாமல் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸை முழுமையாக இடிபடும் தான் நினைக்கிறேன். இது தவிர்த்து இந்த ரோட்டில் ரெண்டு பக்கமுமே க்ரீன் ஷீட்டை கட்டியிருக்கிறாங்க. நிறையா கமர்ஷியல் பில்டிங்ஸு ஒரு பகுதி இடிக்க போகிறாங்க. இடிப்பு வேலை நடந்துகிட்ருக்கு, இடிச்சிட்டும் இருக்காங்க.